தண்ணி அடிச்சுக்குது வெயில் விட்டு போயிடுச்சு தண்ணி குடிச்சிட்டு இருக்குது அப்புறம் சொன்னேன் சரி தண்ணி நான் எழுப்புனேன் கை வச்சா தண்ணி வெளியே வரும் கை வைக்க கை வைக்க கால் வச்சா கை வைக்கிற காலை வைக்கிறது இன்னொரு ஐடியா கேட்டு வாயோட வாய் வச்சு அந்த தண்ணி உறிஞ்சது இப்ப நிறைய நடக்குது அப்ப நீயே தெரியாது தெரியாது ஆபத்துக்கு ஆமா மோட்டர் எடுத்து வந்து மோட்டர் ஒரு பைப்பு இந்தம்மா ஒரு நாலு பைப்பு சொல்லி விடு அடிச்சு நடக்கும் ஆபத்துக்கு பாவல நீ மாட்ட கை வைக்கிறா ஐந்து நீ தான் வச்சு காப்பாத்து இவ்வளவு தனியா காய வச்சிருந்தோம் குடிச்சிட்டு இருக்கிறாப்பா இப்பதான் தெரியுது ஆக்கலையா தண்ணி அடிக்கடி வரது ஆமா வீடு தண்ணி குடிச்சு தருவாங்க போல ஆனாதான் தண்ணி ஆத்துல இல்ல நான் எப்படி இங்க வந்தேன் நீ ஆத்துல அச்சுமானியா ஒரு முதல்ல உன்னை காப்பாத்திங்க போட்டு பாவி நேரம் முதல்ல என்ன முழுங்கிட்டு இருக்கோம் அப்ப நீ பேசுறேன் என்ன யாரு ரெண்டு பேர் நின்னுங்க யாருன்னா ஒண்ணு யாரு நீங்க என்ன காப்பாத்துனது நான் தான் காப்பாத்துங்க நீங்க உயிரை காப்பாத்துனதுக்காக உங்களுக்கு கோடான கோடி நன்றிங்க சாரிமா ஏன் காப்பாத்து நான் இல்ல இழுத்தா நீங்களா நான் காப்பாத்திருப்பேன் எனக்கு உள்ளிச்சு தான் வெள்ளிச்சு தெரியாது அப்ப இவரே இல்லைன்னா என் உயிரே போயிருக்குமே போயிட்டு இருக்கோம் எனக்கு உங்களுக்கு கோடான கோடி பெரியார கூப்பிட்டுக்கோ ஏங்க யாரா தான் நமக்குன்னா நம்ம ஒண்ணுமா நம்ம வேலையை பார்த்தோமா போய்கிட்டே இருக்கணும் ஒரு உயிரை காப்பாத்துறீங்க உயிரை காப்பாத்துறோம் அவதான் நமக்கு நன்றி சொல்லணும் சரிதா என்ன அவ பேர் வேலை இல்ல ஏமா பயிர் என்னமாச்சி உன் பேர் என்னமா எனக்கு உன் பேர் என்ன உன் மாவட்டம் என்ன உன் தாலுகா என்ன உன் வீட்டு நம்பர் என்ன உன் வீட்டு பக்கத்துல எத்தனை ஊடுக்குது பக்கத்துல எத்தனை கிணறு ஊரு என்ன பேர் என்ன இத மட்டும் தான் கேட்கணும் மாவட்டம் என்ன தாலுகா முதல்ல பேர் கேட்போம் அப்புறம் அட்ரஸ் கேப்பா எல்லாத்தையும் கேப்பா அதுதான் முதல்ல கேட்கணும் நான் யாரு தெரியுமா தெரியல நான் ஒரு ஏழ்மையான குடும்பத்துல ஆமா இவ்வளவு நகை மாட்டிக்கிறமா ஏன்னு சொல்லிட்டு ஓ கவரிங்க அதுக்கு முப்பது ரூபா வருதா எல்லாமே 30 எல்லாமே அதே தானே பரவாயில்ல யார்தான் ஒரிஜினல் போட்டுக்கிறீங்க இப்போ யாருமே போட முடியாது ஆமா ஆமா சரி பரவாயில்ல இருந்தா ஆமா உனக்கு சொந்தக்காரு எனக்கு ஒருவன் சொல்லிக்க ஒருவர் மட்டும்தாங்க இருக்காங்க என் உடன் பிறந்த அண்ணன் மட்டும்தான் ஆமா உன் பேரு என் பேரு அபிராமி 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 சூப்பர் பேரு அபிராமி பேர் அபிராமி அவங்க அண்ணன் ஒருத்தங்கிறாங்க இவர் இந்த நாட்டு இளவரசமா இந்நாட்டு இளவரசரா எனக்கு கவியரசன் கவியரசனா வீட்டுக்கு பெரிய இடம் எனக்கு எப்படியே உயிரை வந்து காப்பாத்துறீங்க போது ஏந்திரிக்கமா ஏது பரவாயில்ல இருக்கா வா நம்ம போலாம் போயிட்டே உடம்பு சரியில்லப்பா வண்டி இட்டு போப்பான்னு முடியாது நீ நடந்து போன்னு சொல்லிட்டேன் பொம்பளை இட்டு போறேன் பரவாயில்லப்பா ஐம்பதுனா ஒரு மூஞ்சி காட்டுங்க பொம்மல்னா ஒரு மூஞ்சி காட்டுங்க ஆமெல்லாம் போது பொம்மல்லாம் போது பரவாயில்ல நான் ஆச்சு போடியா கை காசுங்கிறேன் சரி பரவாயில்ல பேசிட்டு வா சரி அதெல்லாம் இது பண்ணாத பேசுவாங்க சட்டுன்னு வா பாப்பா கத்தால இட்டு போட்டேன் 7ஆம் மாசத்துல ஏத்துட்டேன் ஆமா பேர் வச்சுக்கிட்டா எப்படி இருப்பாங்க ஆமாங்க பேரு கேட்ட உருவத்தை கேட்ட பெயர் சுத்த அடிச்சு பேச தெரியாது உங்களை பார்த்த உடனே மனசுக்கு பிடிச்சு போச்சு நான் பார்த்தல ஏன்டா அப்படி இருக்கீங்க ஏன்டா அப்படி இருக்கீங்க என்னடா அப்பா அம்மா பார்த்து கல்யாணம் பண்ணி வைக்க மாட்டியா அப்படி என்னடா அடிச்சுட்டு கொடுக்க என்னடா அடிச்சுட்டா அப்பா அம்மா எதுக்குறாங்க கல்யாணம் பண்ணி வைக்க மாட்டியா லவ் 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 நாளீங்களா
பஸ் அங்க காதலி அங்க காதலி இங்க காதலி ஏன்டா எங்க நிக்க முடியலடா அதே காலேஜ் போட்டு பஸ் எல்லாம் ஊட்டிக்கு போய் கேட்டா நம்மள அடிக்க போடுது அது போல நல்ல போய் அப்போ அந்த பெண்ணை பார்த்த உடனே மனசுக்கு அப்பா அம்மா என்ன கேக்குறாங்க படிக்க மாட்டாங்க சொல்லு பாப்பா. ஒரு அப்பங்கார ஒரு பொண்ணு பெண் எவ்வளவு கஷ்டப்பட்டு வளர்க்குறாங்க நோவாத தள்ளி முடிக்கிறாங்க ஏன்டா சரி தள்ளி வாங்குற அதுவும் நல்ல தரம் சவர்வாலி திடீர்னு மாட்டேன். நல்லது சவர்வாலி எனக்கு பிடிச்சிருக்கு உங்களை திருமணம் செய்து கொள்ள வேண்டும் என்று ஆசைப்பட்டேன். ஆசைப்படுறீங்க உங்களோட விருப்பம் என்ன? எனக்கு நானும் சுத்தி வளைச்சு பேசலுங்க நானும் மனசார உங்களை காதலிச்சிட்டுங்க அப்படியா? ஆமா இந்த வார்த்தைக்காக இவ்வளவு நேரம் நான் காத்துக் கொண்டிருக்கிறேன். எனக்கு ஆனா ஒன்று எனக்கு நானும் ஒரு ஏழ்மையான குடும்பத்துல பிறந்தங்க பொண்ணுங்க நீங்களும் இந்நாட்டு இளவரசர் இளவரசர். உங்களுக்கு எனக்கு எப்படிங்க ஒன்று வரும் ஏன்? நீங்கள் இருப்பதா ஓ, ஒரு காதலிச்சு கைவிட்டுடுவோம் என்ற மனவருத்தம் உனக்கு. ஆமாங்க. வருத்தமே தேவை கிடையாது. என்னுடைய தாய் தந்தை சம்மதத்தோடு உன்னை நான் திருமணம் செய்து கொள்கிறேன். அப்படியா எனக்கு நீங்கள் இருப்பதோ கோயில் கோபுரம் நான் இருப்பதோ ஒரு குப்பி மேடுங்க எப்படிங்க ஒத்து வரும் நான் தான் சொல்லிட்டேனே, என் அப்பா அம்மா சம்மதத்தோடு உன்னை நான் திருமணம் செய்து கொள்கிறேன். சரிங்க எனக்கும் அந்த நம்பிக்கை இருக்குங்க ஆனா ஒன்று நான் உயிரோடு இருந்தாலும் சரி இருந்தாலும் சரி. நான் இறந்து விட்டாலும் சரி சரி. என்ன தவிர வேற எந்த ஒரு பெண் ஏறெடுத்து பார்க்க மாட்டேன் எந்த பெண் கழுத்திலும் தாலி கட்ட மாட்டேன் என்று ஒரு சத்தியம் மட்டும் செஞ்சு கொடுங்க கிடையாது. நீ உயிரோடு இருந்தாலும் சரி அல்லது ஒரு வேலை இறந்து விட்டாலும் சரி உன்னை தவிர வேற ஒரு பெண்ணை பார்க்க மாட்டேன். எந்த ஒரு பெண்ணின் கழுத்தில் நான் தாலி கட்ட மாட்டேன். அப்படியா இது சத்தியம் சத்தியம். சரிங்க அதனால எனக்கு
கை வைக்கிறேன். காலை போய் யார் மேல கை வைக்க? யார் கை வைக்க? கை வைக்கிறான். ரெண்டு லவ் பண்ணிருக்கோம். குச்சிட்டு ஒரு ரவுடி பசங்க கஞ்சா ஆச்சிட்டு அவனை சேர்த்து ஊருக்கு லவ் பண்ண ஆரம்பிச்சோம். அது மாதிரி லவ் பண்ணிக்கிட்டு வந்து வாய முடுங்க. உனக்கு சப்போர்ட்டா பேசுறோம். தங்கச்சி என்னப்பா அது சப்போர்ட்டா? அவர் யார் தெரியுமா? மைசூர் மகாராஜாவா? சிப்புன் சுல்தானா? யார பார்த்து என்ன வார்த்தை கேக்குறீங்க? யார் தெரியுமா அவரு? என் உடன் பிறந்த அண்ணன். அண்ணா தெரியாத கை வச்சா உங்க லவ்வுக்கு நானே எதிராக இருக்கும் பொழுது சமாளிக்கிறோம். சாரிப்பா சாரி விடு சொல்றது கேளு. சாரி ஒரே ஒரு சாரி. ஏன்னா எப்பவுமே நான் ஒன்று சொல்றது கேளு. யாருன்னா சண்டை போட்டீங்கன்னா உடனே சாரி சொல்லிடுவோம், சரியா போடும். சாரி சொல்லாது நீ 10 பேர் வந்து என்ன அடிக்குது, நான் 10 பேர் வந்து உன்ன அடிக்குது. அப்புறம் போலீஸ் ஸ்டேஷன் போட்டு அங்க போய் செலவு பண்ணின்னு அப்புறம் கேஸ் போட்டு வாய்தா நாளைக்கு நடணும். சாவர வரையும் நிம்மதி இருக்காது. ஒரே ஒரு சாரி சரியா போடும். நீ நிம்மதியா தூங்கலாம், நானும் நிம்மதியா தூங்கலாம். ஒரே ஒரு சாரி சரியா போச்சு நம்ம வாழ்க்கை. ஓகே சரி விடு தெரியா தானே குடிச்சா தெரிஞ்சா குடிப்பாங்க. விடு சாரி சரி செப்போ. யாரும் தெரியாத அவர்கிட்ட சண்டைக்கு போறீங்களா? ஆத்துக்கு போக சொன்னீங்கல்ல, தண்ணி கொண்டு வந்தேன். ஆத்துல தவறி வீழ்ந்துட்டேன். என்ன வந்து அவங்களே காப்பாத்தல. நான் எப்பயும் செத்து போயிருப்பேன்னா உங்ககிட்ட போய் நீங்க கேளுங்க. என் தங்க உயிரே காப்பாற்றி இருக்காய். உனக்கு என்ன கைமாறு செய்ய எனக்கே புரியல. அண்ணா வாங்குங்க. அதனால அவரின் நாட்டு இளவரசரா, அதனால நான் மனசார அவரை விரும்பிட்டேன்னா என்னமா இது? காதலாம் காதல். என் தங்கச்சி திட்டாத. நல்ல தம்பி என்ன பண்ணிட்டா? நீ யாரு? ஏழை எதனா வேலைக்கு போறியா? போற வேலை கிடையாது. சும்மா தானே உட்காந்துக்கிறா. நீ என்ன சமாளிச்சு சவரம் போடுவா? ஒரு சவரம் நேரம் எடுத்து தெரியுமா? நீங்க 1.5 லட்சம் ரூபாய் நெருங்குது ஒரு சவரமே. 25 சவரம் எவன் போட்டா தாலியா இருக்கு. எங்க போய் என்ன பண்ண? பிச்சை கூட வராதா? அதனால சொல்ற மாதிரி செய். சொல்லு பெரிய இடம் நைசா தள்ளி விடு. அவன் தாவு விடு. ஏய் வண்டி மிச்சம், சத்திரவாத மிச்சம், சரக்கு சாலை மிச்சம், சாவர சாலை மிச்சம், வண்டி ஓட்டத்துல மிச்சம், எல்லாம் மிச்சம்டா. சொல்றது கேட்டா ஏன் உன் நன்மை சொல்றா சொல்றா. கவுத்து தூக்கி கோப்பையில கவுரு பல் பெரிய நீ கூட வேலைக்கு சேர்ந்து வாங்கி மொத்த ஏற்பாடு. சாரி அண்ணா, தங்கச்சி பத்தி நீங்க கவலைப்படாதீங்கன்னா உன்னுடைய தங்கச்சி நான் எங்க இருந்தாலும் சந்தோஷமா இருப்பேன். ஆமா, அதனால நீங்க மனசார என்ன திருமணம். ஆமா ஐயா, என் தந்தை உன்னை விரும்புகிறார். ஆமா, நீ நாட்டு மனுடைய மகன். ஒரு வேலை கேள்வி அவர் கையெல்லாம் விட மாட்டார். நீ கவலைப்படாத. கைவிட மாட்டேன். ஆமா, அவர் என்ன சந்தேகம்னா அப்பா சம்மதிப்பு அவங்க சம்மதிச்சா பாப்பா போட்டு வாழ்ந்து அனுபவிச்சுப்பாங்க. அவங்க சம்மதம் அவங்க வாழ்ந்து அனுபவிச்சுக்கோ. சம்மதம் சொன்னா போட்டு சொல்லி சம்மதி வைக்கலாம்ப்பா. அது என் தங்கை அழைத்து கொண்டு வருகிறேன். உன் தாயும் தந்தையும் சம்மதம் பெற்று திருமணத்துக்கு போன் பண்றேன் வந்துரு. அப்பா சம்மதத்தோடு சரி அம்மா கையாட்டு. ஏன்னா அது மாதிரி நீங்க கையாட்டி நடக்கணும். அதான் சம்மதம் வந்துச்சா கையாட்டி. ஏழைக்கு ஏதுமா போகணும். அண்ணா, நீ எங்க இருந்தாலும் சந்தோஷமா இருப்பேன்.